அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ் கோயம்புத்தூர். நீட் 2025 எக்ஸாமினேஷன் மே மாதம் 4ஆம் தேதி நடக்க போகுது. ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க, நல்லா ரிவிஷன் பண்ணுங்க, கான்செப்டோட படிங்க, நல்ல மார்க் வாங்கணும். அப்போது இந்த நீட் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க்கை நம்ம டார்கெட் வச்சு படிக்கிறது? இப்போ லாஸ்ட் 3 இயர்ஸாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு இடம் வேணும்னா என்ன மார்க் வரைக்கும் கிடைச்சது? அப்போ இந்த வருஷம் நம்ம என்ன டார்கெட் மார்க்காக இருக்கணும்? அடுத்தது மார்க் மட்டும் முக்கியமா அப்படின்னா மார்க்கை தாண்டி ரேங்க் தான் ரொம்ப முக்கியங்க. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 2 ரேங்க் இருக்கு, ஜென்ரல் ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க். அப்போ சீட் அலாட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரேங்க், உங்களுடைய கம்யூனிட்டியில் என்ன ரேங்க் கிடைக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கணுங்க. ஸோ அந்த மாதிரி டீட்டெயில் வீடியோ தான். இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சதா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, எங்க சேனல் பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீட் ரிலேட்டடா எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரிலேட்டடா உங்களுக்கு கைடன்ஸ் வேணும்னு தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். இரவு 9 முதல் 10 மணி வரைக்கும் ஃப்ரீ கைடன்ஸ். 9363443685. myself and my daughter will do the guidance process. அதே மாதிரி ஒருவேளை உங்களுக்கு ப்ரீமியம் மோட் ஆஃப் கைடன்ஸ் தேவைப்படுது, அது கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா, தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, இந்த மாதிரி 2 ஸ்டேட்டுக்கும் எனக்கு அப்ளிகேஷன் ப்ராசஸ், கவுன்சிலிங் டவுட்ஸ், இந்த மாதிரி கம்ப்ளீட் கைடன்ஸ் தேவைப்படுது, 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுனா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ 3 மோட் ஆஃப் கைடன்ஸ் இருக்குது. த்ரூ ஃபோன், ஆன்லைன் மூலமாக நீங்கள் கைடன்ஸ் எடுத்துக்கலாம். ஃபிசிக்கல் கன்சல்டேஷன் ப்ளஸ் ஆன்லைன் கைடன்ஸ். ஃபிசிக்கல் கன்சல்டேஷன் மட்டும் கிடையாது, நம்மளுடைய கூகுள் மீட் அந்த மாதிரி மீட்லாம் நம்ம கைடன்ஸ் நம்ம பிளான் பண்ணிக்கலாங்க. அடுத்தது அப்ளிகேஷன் ப்ராசஸ். நீங்கள் நேரடியாக வராமலே நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்புனீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணி கொடுப்போம். சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ், ஃபீஸ் டீடைல்ஸ், ஆன்லைன் டவுட் கிளாரிஃபிகேஷன். ஸோ இந்த கம்ப்ளீட் ப்ராசஸ் ஃபார் த தமிழ்நாடு அண்ட் பாண்டிச்சேரி ஸ்டேட்டுக்கு நமக்கு கைடன்ஸ் கொடுக்குறோம். இது தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதையும் சொல்கிறோம். அப்போது என்ன டார்கெட் வச்சு படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் 3 இயர்ஸாக என்ன மாதிரி இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2022 பாருங்க என்ன மாதிரி மார்க் இருந்திருக்கு. ஓப்பன் கேட்டகரிக்கு 581, ஓசி பிசிக்கு 529, பிசிஎம் 504, எம்பிசி 496, எஸ்சி 407, எஸ்சிஏ 355 அண்ட் எஸ்சி 311. அதே பார்த்தீங்கன்னா 2023 என்ன மார்க் இருந்திருக்கு அப்படின்னா 602 ஃபார் ஓசி, பிசி 556, பிசிஎம் 541, எம்பிசி 530, எஸ்சி 448, எஸ்சிஏ 383, எஸ்டி 353. அதே 2024 பாருங்க, 2024 தேர்ட் ரவுண்டு ஓசி கேட்டகரி 650, ஜெனரல் கேட்டகரி அப்படிங்கிறது யார் வேணாலும் அது காம்படிஷனில் போடலாங்க. பிசி 618, பிசிஎம் 611, எம்பிசி 602, எஸ்சி 531, எஸ்சிஏ 463, எஸ்டி 477. இது ரவுண்ட் 3 கட் ஆஃப். இந்த 2 ரவுண்ட் 2 கட் ஆஃப்ங்க. ஸோ லாஸ்ட் இயர் ரவுண்ட் 3ல கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் வந்துச்சு. லாஸ்ட் இயர் 2024 ரவுண்ட் 1 என்ன கட் ஆஃப் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 651, 620, 612, 602, 535, 463, 488. ஸோ இந்த லாஸ்ட் 3 இயர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரேங்க் பாருங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 1400, 1442. அப்போ 1400க்கு மேலே இருந்தால் 1400க்கு உள்ளே இருந்தீங்கன்னா சேஃப். ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்க் தான் அவங்களுக்கு அப்ளிகபிள். ஸோ மற்ற கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டிஏ, பிசிஎம் எல்லாத்துக்குமே அந்த கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் இம்பார்ட்டன்ட். ரிசர்வேஷன் படி பிசியை பொறுத்த வரைக்கும் பாருங்க 2017, 2021, 2038. அப்போ பிசியில் தமிழகத்து லெவலில் 2000க்குள்ள இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைச்சிருங்க. மார்க் மாறும், ஒவ்வொரு வருஷமும் மார்க் மாறும். பட் இந்த ரேங்க் மாறுதான்னு பாருங்க, ஆல்மோஸ்ட் சிமிலர். பாருங்க, பிசிஎம் 194, 195, 208. கொஞ்சம் ரேங்க் டிஃபரன்ஸ் வருது. அது என்ன காரணம்னா ஆல் இண்டியா கோட்டாலாம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்து போகிறத பொறுத்தும், தமிழகத்தில் நல்ல மார்க் வாங்கி ஓப்பன் கேட்டகரியில் எந்த கம்யூனிட்டி அதிகமாக எடுத்து போகிறாங்களோ அதை பொறுத்து மாறுபடுங்க. அடுத்தது எம்பிசி பாருங்க 1093, 1054, 1088. அப்போ 1070க்குள்ள இருந்தீங்கன்னா நமக்கு மோர் சேஃப். எஸ்சி 726, 7766. அப்போ 700 ரேங்க்குள்ள இருக்கணும். எஸ்சினா 700க்குள்ள இருக்கணும். ஸோ இந்த வருஷம் நிறைய மாறி இருக்கு. இதனால் இந்த சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேட்டகரியில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் அதில் உள்ள வர்றாங்க ஜென்ரல் ரேங்க்ல. அப்போ அவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய போயிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல பாருங்க 118, 122, 130. இந்த டிஃபரன்ஸ் எதனால் வந்தது அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல மார்க் வாங்கி
அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரியில் போயிடுறாங்க. அப்போ இந்த ரேங்க் லிஸ்ட்லையும் காமனாக போடுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது இப்படி ஒரு 10 பேர் பக்கமாக கவர்மெண்ட் ஸ்கூல் கேட்டகரியில் எஸ்சிஏ கேட்டகரி நல்ல மார்க் வாங்கி உள்ளே போயிருக்காங்க. அதனால் இங்கே வரல. அது பார்த்தீங்கன்னா எஸ்டி. ஸோ எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் பாருங்க 37, 43, 44 ஒரு 40 ரேங்க், 40 ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா நம்ம சேஃப். அப்போ இந்த மாதிரி கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் தான் ரொம்ப முக்கியம். கட் ஆஃப் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி இருக்க போகுதுன்னா இந்த ரேங்கை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃபே இருக்குங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது கட் ஆஃபை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எந்த அட்மிஷன் கொடுக்கறது கிடையாது. ரேங்கை பேஸ் பண்ணி எத்தனை இடங்கள் இருக்கு, அப்போ அது என்ன ரேங்க், ஓப்பன் கேட்டகரியில் எத்தனை பேர் எடுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நமக்கு கட் ஆஃப்ங்கிறது டிசைட் ஆகுங்க. கட் ஆஃப் அப்படிங்கிறது ரேங்கை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் டிசைடிங் ஃபேக்டர். அப்போ இந்த வருஷம் 2024 ரவுண்ட் 1 கட் ஆஃப் பாருங்க. ரவுண்ட் 1 இப்போ ஆல்ரெடி பாருங்க எவ்வளோ மார்க் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 581, 602, 650. அப்போ இந்த லாஸ்ட் 2 இயர்ஸ்ல நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வருஷம் நமக்கு இந்த 20 மினிட்ஸ் இதாகுது, சாய்ஸ் கிடையாது. அப்போ மார்க் எல்லாம் பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகாது அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். அது நம்மளுடைய ப்ரெடிக்ஷன். பெரிய அளவுக்கு இன்க்ரீஸ் இருக்க வாய்ப்பு இல்லை. அப்போ அப்படி பார்த்தா நமக்கு ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் ஒரு 650க்கு மேலே இருந்தோம் அப்படியே நமக்கு சேஃப். 650க்கு மேலே நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணீங்கன்னா சேஃபாக இருக்கும் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும். பிசிஏ பொறுத்த வரைக்கும் 620க்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா சேஃபு. பிசிஎம் 610க்கு மேலே நமக்கு மார்க் வாங்கிட்டா சேஃபு. எம்பிசி 600+. இது ஒரு டார்கெட் கட் ஆஃப். அப்போ எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 530+ ஆர் 535+. ஸோ எஸ்சிஏ 460+. ஸோ எஸ்டி 490+. ஸோ இந்த ரவுண்ட் 1 கட் ஆஃபை விட நீங்கள் பெட்டர் கட் ஆஃபாக இருந்தீங்க. இப்போ இதெல்லாம் கட் ஆஃப் எப்படி டிசைட் ஆக போகுது? ரேங்கை பேஸ் பண்ணி தான் டிசைட் ஆக போகுது. அப்போ உங்களுடைய டார்கெட் கண்டிப்பாக ஜென்ரல் கேட்டகரியானா 650க்கு மேலே வாங்கணும் டிசைட் பண்ணிடுங்க. பிசினா 620க்கு மேலே வாங்கணும். பிசிஎம்னா 610க்கு மேலே வாங்கணும். எம்பிசினா 600க்கு மேலே வாங்கணும். எஸ்சினா ஒரு 535-40க்கு மேலே வாங்கணும். எஸ்சிஏ 460க்கு மேலே. எஸ்டி 490+. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தந்த கம்யூனிட்டி சேர்ந்த மாணவர்கள் எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்தா இருக்குதுங்க. இங்கே பாருங்க, யூஸ்வலாக எஸ்டியினுடைய மார்க் குறைவாக இருக்கும். பட் இந்த வருஷம் எஸ்டியோட மார்க் அதிகமாக இருந்திருக்குன்னா எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் அவங்க காம்படிஷனில் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாவில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எஸ்சி கேட்டகரி லாஸ்ட் டைம் எடுத்து போனாங்க. 3rd ரவுண்டில் நிறைய மாணவர்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் சீட் கிடைச்சது. ஏன்னா ஆல் இண்டியா கோட்டாவில் போயிட்டாங்க. அப்போ அதனால இங்கே நமக்கு சீட்டு நிறைய ரேங்க் நிறைய ஒரு 20-30 ரேங்க் மாறுச்சுங்க. அப்போ இதெல்லாமே அந்தந்த வருடத்தில் எப்படி மாணவர்கள் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, ஒவ்வொரு கம்யூனிட்டி மாணவர்களும் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்க பொறுத்து மாறுபடும். அப்போ இந்த டார்கெட் வச்சு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அரசு மருத்துவக் கல்லூரியில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு இருக்கோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.